டெய்லி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் 2 நாள் தான் லேட்டாக படுத்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி இருந்தது கறிவடகம் ரெடி பண்ணுறதுனால. இன்றைக்கி அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு உடம்பு. அதனால் இன்றைக்கி லஞ்ச் வந்து சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாதம் வடித்து எடுத்து வச்சுட்டு ரசம் வச்சு எடுத்து வச்சாச்சு. யாசிக்கு மதியானத்துக்கு கொடுத்து வர்றதுக்கு கேரட் சாதம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி கேரட் துருவி போட்டு சாதம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுட சுட சாதம், ரசம், யாசிக்கு கேரட் சாதம், தொட்டுக்கிறதுக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள வாழைக்காய் வறுவல், முட்டை ஆம்லேட் போட்டிருந்தேன். நேற்று பாவக்காய் வறுத்தது இருந்தது, அதை சூடு பண்ணிவிட்டு கூழ் வடகம் வறுத்து வச்சுருந்தேன். யாசிக்கு மட்டும் ஒரு தோசை ஊற்றிட்டு அவளுக்கு அதில் வெங்காயத்தொக்கு வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டோம். யாசிக்கு மதியானத்துக்கு கேரட் சாதமும் முட்டை வாழைக்காய் வத்தல் வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து நட்ஸு டேட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக்